சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு வரகரிசியில் புட்டு செஞ்சு காட்ட போகிறேன்ப்பா. 200 கிராம் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்துக்கேப்பா. ஒரு 5-6 வாட்டி நல்லா கசை கழுவிட்டேன். ஏன்னா அதில் அந்த தவிடு ஓட்டிகிட்டு இருந்தா கலர் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த தவிடெல்லாம் போட்டு கழுவிட்டேன். அப்போ தான் இப்போ வெள்ளையாக இருக்கும். வரகரிசி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சப்ப ஊற வச்சு லேசாக நல்லா கழுவிட்டு லேசாக வெள்ளை துணியில் போட்டு ஆற வச்சேன். இந்த அளவு போதும். நம்ம அரிசியவே தான் நம்ம வறுக்க போகிறோம். அதனால இந்த ஈரமெல்லாம் போயிடும். தேங்காய் ஒரு இவ்வளோ சில்லு எடுத்து இது துருவி வச்சிருக்கிறேன். வெல்லம் வச்சிருக்கேன், நெய் வச்சிருக்கேன். இதெல்லாம் செஞ்சுட்டு தேவையான அளவு நெய் போட்டு நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது தான். இப்போ இதை நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். இந்த சட்டியில போட்டு நம்ம வறுத்துக்கலாம்ப்பா. இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் பொடி போட்டுக்கலாம். அப்படியே பிரட்டி நம்ம புட்டு செஞ்சுக்கலாம்ப்பா. துணியில கொஞ்ச நேரம் ஆற வச்சப்ப நல்லா ஆற வச்சா கூட பரவாயில்ல. கொஞ்சம் ஈரப்பதம் போற வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். இது நான் கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே செஞ்சுட்டேன். இந்த வறுக்கிறேன் பாருங்க. இது நல்லா பொரியட்டும். இந்த அரிசி வறுத்தா பொரியும்ல, அந்த மாதிரி பொரியட்டும். நம்ம இப்படியே கூட வறுக்காம கூட மாவை அரைச்சோம்னா அப்ப மாவை வறுக்கணும். சரி, இந்த தடவை நம்ம மாவை வறுக்காம அரிசியவே வறுத்து மாவை ஆக்கிடலாம் தான் இப்ப நான் போடுறேன். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். அரிசியை வறுத்தும் அரைச்சிக்கலாம். அரிசியை வறுக்காம அப்படியே போட்டு மிக்சியில போட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த மாவு எடுத்து நம்ம ஒரு தடவை வறுக்கணும். அவ்வளவுதான். ஏதோ வறுத்து இருக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் புட்டு சாஃப்டா இருக்கும். பொரியுதுப்பா, சத்தம் வருது. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட்லயே வறுத்துக்கலாம். நல்லா வாசமும் வந்துருச்சு, பொரிஞ்சிருச்சு, சத்தம் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது பொரிஞ்சிருச்சுன்னு சொல்லி. அது மாதிரி படப்படப்படன்னு பொரியும். பொரிஞ்சிருச்சு. இப்ப தட்டில் கொட்டிக்கலாம்ப்பா. இது வறுத்தாச்சுப்பா. இதை இப்படி தட்டில் பரப்பி நம்ம இது பேன் காத்துல வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம மாவு அரைப்போம்ப்பா. இப்ப இது ஆறிடுச்சுப்பா. இந்த ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல போடுப்பா. இந்த ஈரமே இல்லை, சுத்தமா காய வச்சிருக்குது. இப்ப நான் இதுல போட்டு மாவு அரைக்கிறேன். சலிக்கணும்லாம் அவசியம் இல்லப்பா. புட்டு தானே, கொஞ்சம் இதா இருந்தா பரவாயில்ல. நம்ம சலிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரேடி அரைச்சு விட்டுறலாம், அவ்வளவுதான். இப்போ அரைச்சாச்சுப்பா. ரொம்ப நைஸெல்லாம் வராது. புட்டு மாவு இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நெருப்பாக இருக்கும். இந்த நெருப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அந்த தட்டில் கொட்டிக்கலாம். இந்த மாவுக்குப்பா கொஞ்சம் நம்ம உப்பு போடணும். சும்மா ரொம்பலாம் உப்பு போட வேண்டியதில்லை. இந்த ஒரு வெறுக்கடி அளவு ஒரு 3 பிஞ்சு, இந்த இப்படி ஒரு 3 பிஞ்சு போட்டால் போதும்ப்பா. நல்லா மாவை இப்படி பிரட்டிக்கலாம். உப்பு மாவு எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ நான் கிட்டத்தட்ட இவ்வளவுதான் நான் வரகரிசி போட்டேன். இப்போ இவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் எவ்வளவு தண்ணி குடிக்குதுன்னு. அது நம்ம வறுத்து வச்சிருக்கிறதுனால பிசுன்னுலாம் ஒட்டாதுப்பா. நல்லா ஊறி பொதுன்னு வரணும்ப்பா. நம்ம மாட்டில் பத்தாம வச்சோம்னா மெதுவாக இருக்காது. அப்புறம் வரன்னு இருக்கும் புட்டு. நல்லா தண்ணி குடிக்கும். இப்போ நான் பார்த்து உங்களுக்கு அளவு சொல்கிறேன் பாருங்க.
பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம பிரட்டி பிரட்டி வைக்கணும். ரொம்பவும் சதச்சதன்னு ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் தண்ணியும் தேவையான அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இதில் 1 டம்ளர் அரிசி போட்டு பக்குவம் பண்ணிவிட்டு இப்போ 1 டம்ளர் தண்ணி மோந்து வச்சேன். இந்த இவ்வளவு இருக்குது, பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 டம்ளரில் இவ்வளோ தண்ணி தான்ப்பா மிச்சம். எதுக்கு 1 டம்ளர் மோந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்து பிரட்டிக்கிட்டு தண்ணி மிச்சம் இருந்தால் கீழே ஊற்றிடுங்க. இப்போ வந்து நான் இந்த உலக்கில் தான் செய்ய போகிறேன். இப்போ உலக்கு புட்டு உலக்கு இல்லாதவங்க துணியிலையும் வைக்கலாம். புட்டு துணியில் அப்படியே பறக்க வச்சு இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். இதுவும் ஆவியில் வேக வைக்கிறது. இந்த இப்படி கண்ணு ஓட்டையாக இருக்கும், இந்த பக்கத்தில் இந்த ஓட்டை இருக்கும். இதை வந்து இப்படி போட்டுறணும்ப்பா. போட்டுட்டு இருக்கட்டும். இப்போ நான் இப்போ அடுப்பில் கொஞ்சம் தண்ணி குக்கரில் வச்சுருக்கேன்ப்பா. சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன். அது கொதிச்சுக்கிட்டு இருக்குது, லேசாக கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு கையில் வச்சு அது பாட்டில் ஆவி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நான் புட்டை இதில் அள்ளி போடுறேன். புட்டு மாவு ஒரு 2 நிமிஷத்துல ஆவி பொதுன்னு வந்துரும்ப்பா. நான் இதை மூடி வச்சிடலாம். இந்த 3 ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 ஓட்டை வழி குப்புன்னு ஆவி வரவும் புட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மூடியாச்சுப்பா. இதை வந்து கரெக்டாக இந்த ஓட்டை வந்து இந்த இதில் வந்து உட்காரணும். ஆடி பார்த்தா ஆடக்கூடாது, ஏன்னா கரெக்டாக போய் அதில் உட்காந்துருச்சு. இப்போ ஆவியில் வந்து இந்த வெந்துருச்சுன்னா இந்த 3லையும் ஒரு 2 நிமிஷம் தான் குப்புன்னு வந்துடும். இப்போ இந்த 3 ஓட்டையிலையும் ஆவி குப்புன்னு வந்துருச்சுலப்பா, வெந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை எடுத்துருவோம். ஓப்பன் பண்ணியாச்சுப்பா. இதுக்கு ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க, எங்கள் வீட்டில் காணாது, எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கு தான் இப்போ சிறுக்கணியை வச்சு நான் விடுறேன். புட்டு அழகாக வெந்துருச்சுப்பா. இப்போ இந்த குறமாவையும் இதில் போட்டு வேக வச்சிடலாம். 300 கிராம் போட்டால் சரியாக வரும்னு நினைக்கிறேன். 2 உலக்குக்கு 200 போட்டேன், கம்மியாக இருக்குது. 300 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 உலக்குக்கு சரியாக வரும். இந்த கொஞ்சோண்டு கால் தான்ப்பா வந்திருக்கு. மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பில் திருப்பி வச்சிடலாம். கரெக்டாக வச்சாச்சு. சீக்கிரத்தில் வந்துடும். நம்ம அதுக்குள்ளே வேற வேலை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த புட்டை நம்ம உடச்சி விட்டுக்கலாம்ப்பா. தேங்காயை எவ்வளவு போட்டுக்கலாம். வெல்லம் தான் நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போடணும். இப்போ அந்த புட்டு வந்துடும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்போ போடுறேன். இதில் 3 ஓட்டையிலையும் நல்லா ஆவி வருதுப்பா, குப்புன்னு. இது வந்துருச்சு, ஒரு செகண்ட் தான் வெந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இங்கே புட்டு குழாய் இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுக்கலாம் ஒரேடியா. எனக்கு அதை விட இதுதான் ஈஸியாக தெரியுதுப்பா, அதனால தான் நான் இதை பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம், வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன், பார்த்து போட்டுக்கலாம். அவங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. மிக்சியிலே தான் தட்டி பொடிச்சு வச்சுட்டேப்பா. இதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து அவங்க சாய்ஸ், எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இதில் பெரிய 1 டேபிள் ஸ்பூனு 1 ஸ்பூன் ஊற்ற போகிறேன்ப்பா. வெல்லம் எல்லாம் ஒன்று போல கிண்டி விட்டுருவோம்.
இப்போ வந்து வரகரிசியை வந்து சோறாக்கி பருப்பு கிடந்து ரசம் வச்சு கருவாடு பொரிச்சு சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். இப்போ அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. அப்படியும் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. இதவே மாவு நல்லா இதே மாதிரி ரெடி பண்ணி கொழக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொழக்கட்டை, கார கொழக்கட்டை, இனிப்பு கொழக்கட்டை ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன் வரகரிசியில். வரகரிசி வந்து குளிர்ச்சி இப்போ உடம்புக்கு இந்த வெயில் காலத்தில் நம்ம தாராளமாக சேர்க்கலாம். தினை அரிசியை வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம சேர்க்கக்கூடாது, அது வந்து சூடு. வரகரிசி இப்போ குளிர்ச்சியானது. நம்ம இப்போ வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். வரகரிசியில் தயிர் சாதம் கூட, தயிரை கூட ஊற்றி நல்லா சாப்பிட்லாம்ப்பா, சூப்பராக இருக்கும். இப்போ புட்டு, வரகரிசி புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுப்பா. கம்மன்னு வாசமாக நெய் வாசத்தோட. நீங்கள் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், நெய் தான் ஊற்றணும்னு இல்லை, நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். காலையில் செஞ்சீங்கன்னா காலையில் கொஞ்சம் இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 2 தோசை சுட்டு கொடுத்தா தான் சரியாக வரும். ஏன்னா இனிப்பாக சாப்பிட்டுட்டு வாய் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இது வரகரிசி இந்த மாதிரி நம்ம காலையில் சாப்பிட்டோம்னா 2 சாப்பிட்டு, இதுனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 2 வச்சு 2 ஏதோ காரமாக வடையோ வச்சு, இல்லாட்டி காராச்சேவு மிச்சர் வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா, சூப்பராக இருக்கும். இப்போ அருமையான வரகரிசி புட்டு ஆரோக்கியமாக இரும்பு சத்தோட சூப்பராக செஞ்சு காட்டிட்டேப்பா. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க அடிக்கடி உங்களுக்கு இதைத்தான் செய்ய சொல்லுவாங்க, இதை செய்ய சொல்லுவாங்க. நான் இதில் உங்களுக்கு கார கொழக்கட்டை, இனிப்பு கொழக்கட்டை எல்லாம் செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து பிரிஞ்சி சாதம், பிரியாணி மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பிரிஞ்சி சாதம் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன். வரகரிசி வந்து இந்த வெயில் காலத்தில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, உடம்பு குளிர்ச்சி. அதே மாதிரி கம்பும் சேர்த்துக்கலாம். கம்பு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், கம்பு ஜோராக்கி அதை தண்ணியில் போட்டு கூழா கரைச்சி சொல்லி அப்படியும் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வெயில் காலத்தை நீங்கள் கோளாராக தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. கட்டாயம் நீங்கள் வரகு, கம்பு இந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்து உங்கள் உடம்பு நல்லது. சிறுதானியத்துக்கு வந்து இது ஒன்று உரங்கிற எதுவும் போட மாட்டாங்க, தண்ணியும் ஊற்ற மாட்டாங்க. வானம் பார்த்த பூமியில் மழை பெஞ்சா விளையிறது தான் இது, இந்த வரகு, இந்த கேழ்வரகு, கம்பு இதெல்லாம். அதனால் நீங்கள் இதில் வந்து எந்த உரமும் கிடையாது, நல்லா திருப்தியாக நிம்மதியாக சாப்பிடலாம்ப்பா. வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான். அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.